ஆதியாகமத்தில் நான் 14ஆம் அதிகாரத்தில் 14, 17 ஆபிரகாம் போய் ஒரு பெரிய வெற்றியை எடுத்துக்கொண்டு வருகிறார். சோதோமின் ராஜாவை முறியடிச்சு கொண்டு வர்றார். பல அந்த பள்ளத்தாக்கில் அவன் எங்கே பார்க்குறான் வாசிங்க. சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். ஆபிரகாம் பெறுகிறதை போல இந்த பள்ளத்தாக்கில் பல காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். எனக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்கூடாகத்தான் நாமும் நடக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரலாம், வந்து கொண்டிருக்கின்றது. அங்கு அவன் சொல்கிறான், அதில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல வார்த்தை அவன் சொல்லுகின்றான். என்னென்று சொன்னால் 22வது வசனத்தில், நீ என்ன சொல்லிடக்கூடாது, என்னை ஐஸ்வர்யனாக்கி விட்டாய் என்று சொல்லக்கூடாது. ஐ ஹவ் மேட் ஆபிரகாம் ரிச், ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு. நன்றாக கவனியுங்கள். அந்த காலத்திலே அவருடைய கலாச்சாரத்தின்படி யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் அதற்குரிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள உரிமை இருக்கின்றது. அப்போ சோதோம் ராஜா சொல்கிறாரு, ஐயா நீ பொருளெல்லாம் எடுத்துக்க, ஆனால் அந்த ஜனங்களை மாத்திரம் விட்டுரு என்று சொல்லும் பொழுது, பொருள் கூட வேணாம், ஏன்னா நீ நாளைக்கு ஆபிரகாமை என் காசை வச்சு தான் பெரியவனை ஆக்கிட்டேன், ஆனால் நான் கொடுத்த காசை வச்சு தான் அன்றைக்கி நான் 10 ரூபா கொடுத்தேன் முதல்ல, அந்த முதலை வச்சு தான் பொட்டி கடை வச்சு பெரியவனாயிட்டான் அப்படின்னு சொல்லாதபடிக்கு யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ எந்த அளவுக்கு அவனுக்கு அதில் உரிமை இருந்தாலும் அவனுடைய நோக்கம் எதுவாக இருந்தது, தேவன் மகிமைப்பட வேண்டும், தேவன் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். என்னை உயர்த்துகிறவர், உயர்த்தினவர், இனிமேல் உயர்த்த போகிறவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா.